வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் சாரி இதை வேர் பண்ண போகிறோம். வேர் பண்ணிட்டு சீக்கிரமாக 5:30க்குலாம் நம்ம வந்துட்டு பெசன்ட் நகர் பீச் வந்துட்டு இப்போ டக்குன்னு ரெடி ஆகிட்டு என்னுடைய ப்ரீ வெட்டிங்க்கு நானே தான் மேக்கப் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹெவியாக வேணாம், பட் கொஞ்சம் லைட்டாக ஃபோட்டோக்கு நல்லா இருக்க மாதிரி வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். முன்னாடி நாளே கேர்ள்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் கேர்ள்ஸாக இருந்துட்டா ஹேர் வந்து நல்லா இருக்குமேன்ட்டு எப்பயும் போல் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரைமர், ஏன்னா வெயிலில் இருக்க போகிறேன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலரும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்டான லிப்ஸ்டிக்கும் நான் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஓவரால் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். நம்மளுக்கு வந்து 5:30க்கு நம்மளை வந்துட்டு பெசன்ட் நகர் பீச்சுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு காஸ்டியூம் அங்கே தான், ஃபஸ்ட்டு ஸ்பாட்டும் அங்கே தான். காலையில் 3:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்து ரெடி ஆகி நானும் பரத்தும் சீக்கிரமாக கரெக்டாக சொன்ன டயத்துக்கு நாங்கள் அங்கே போயிடணும். ஏன்னா எங்களுக்கு முக்கியமான ஷூட்டே காலையில் தான் இருக்குது. அதனால சீக்கிரமாக கிளம்பி எங்கள் அப்பா தான் வந்து எங்களை வந்துட்டு பெசன்ட் நகர் பீச்சுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு ரிட்டன் கூட்டிகிட்டு வந்தது எங்கள் அப்பா தான். ஸோ அது வரைக்கும் எங்கள் அப்பா அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு 7 மணி ஃபோட்டோஷூட் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ரெடி ஆகணும். இவங்க 4 மணிக்கு அடிக்க ஆரம்பித்தாங்க. பெயிண்ட்டு 5:30 வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. அடிச்சு முடிச்சிட்டாங்க. நம்ம ஒரு 10 மினிட்ஸே ரெடி இருந்தாங்க. நாங்கள் போகும்போது எங்களுக்கு மார்னிங் வந்துட்டு இந்த வியூவில் தான் இருந்துச்சு. ரொம்ப இருட்டாகவும் இல்லை, வெளிச்சமாகவும் இல்லை. அந்த டயத்துக்கு தான் நாங்கள் வந்துட்டு போயிருந்தோம். கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். 5:30ன்னு சொன்னது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. பட் வந்துட்டு நாங்கள் கரெக்டாக போயிட்டோம். ஃபோட்டோகிராஃபரும் வந்துட்டாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு சீனே வந்துட்டு அந்த புறா கிட்ட எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். இந்த புறா வந்துட்டு மோஸ்ட்லி பெசன்ட் நகர் பீச் இல்லைன்னா பாண்டி பஜார், அந்த மாதிரி மெரினா, இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்த புறா சீன் கண்டிப்பாக வேணும். அப்படியே மாறாதீங்க மாறாதீங்க. ஒரே நிமிஷம் வாங்க. ரெடி 3 2 1 ஆக்ஷன். கை தட்டுப்பா. ஆனா அதுக்காக நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வேற இடத்துக்கு போகலான்ட்டு. பட் சொல்லியே ஆகணும், இந்த சாரியா இருக்கட்டும், எங்களோட காஸ்டியூம், அந்த லுக் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. நாங்கள் எடிட் பண்ணாத பிக்குமே பார்த்தோம், எடிட் பண்ண பிக் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான சாரி தான் இது, வந்துட்டு நார்மல் காடி காட்டன் தான். பட் வந்து இந்த கலராக இருக்கட்டும் சூப்பராக இருந்தது. எங்களுடைய ஃபஸ்ட்டு காஸ்டியூம்க்கான ஷூட் வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் மட்டும் சேம் சாரி, பட் பரத் மட்டும் ஷர்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இந்த காஃபி ஷாப் அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க, ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து நாங்களாம் சொல்லியிருந்தோம், இந்த வாக் மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்துட்டு இந்த நடக்கிற இடத்த வந்துட்டு நிறைய ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதேவா வேற 3 2 1 ஆக்ஷன். இப்படிதான் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நாங்கள் நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். நிறையா வந்துட்டு கொஞ்சம் கேண்டிட்டா, அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம், எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணுன்ற மாதிரி. அதையுமே நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்துமே எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நம்மலாம் வந்து கேட்குறோம், நிறைய எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னா, சில பேர் வந்துட்டு இல்லை எங்கள் பேக்கேஜில் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது, எவ்வளோ வேணாலும் எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்களே டயர்ட் ஆகிட்டு போதுன்ற அளவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு காஸ்டியூம் ஸ்பாட் எல்லாமே ஓவர். அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்துட்டு பீச்சுக்கு போகிறோம், நீலாங்கரை பீச். ஏன்னா சன்செட்டில் எடுக்கலான்னு பிளான், பட் வந்துட்டு புறா சீன் வந்து நம்மளுக்கு 7:30க்குள்ளேயே போயிடும்ன்றதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்லேயே ரிட்டன் நாங்கள் எங்களுடைய ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் வந்துட்டு நாங்கள் போனது ஒரு 8:30, ஆனால் முடித்தது 10:30 கிட்ட ஆயிடுச்சு. வெயிலுனா வெயிலுப்பா, செம்ம வெயில். எப்பவுமே எல்லாரும் சன்செட்டில் காலைல 5:45 4:30 இப்படி தான் எடுத்து நான்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நாங்கள் மட்டும்தான் அடிக்கிற வெயிலில் செம்ம வெயில்.
அவ்ளோ சூடா இருந்துச்சு. அங்க யாருமே இல்ல. நாங்க மட்டும் தான் இருந்தோமே. ஃபுல்லா வந்துட்டு நெறையா வீடியோஸ், அதுக்கப்புறம் இந்த கேப்லாம் வந்துட்டு நம்ம தூக்கி போடுற மாதிரி வந்துட்டு எங்களுக்கு சேவ் த டேட் கேட்டிருந்தோம். அதுக்கான இதெல்லாம் வந்து எடுத்திருந்தோம். இந்த காஸ்டியூம் வந்துட்டு நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு ஃப்ராக் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ராக் யாருக்காச்சும் வேணும்னா, நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். மறக்காம நீங்க போய் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்கருந்து முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து 3 காஸ்டியூம். இது வந்துட்டு நாங்க எடுத்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இத வந்துட்டு நாங்க பேரா போடணுன்றதுக்காக வாங்கியிருந்தோம். பட் வந்துட்டு போடவே முடியல. இப்பதான் நான் வந்துட்டு இது வந்து நான் செகண்ட் டைம் போடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேக்கப்காக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு நாங்க 2 பேரும் பேரா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டு கிடைச்சது இந்த ட்ரெஸ் டக்குன்னு. அப்புறம் போயிட்டு நாங்க வந்து ஒரு சின்ன ஜூஸ் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு குடிச்சிட்டு, திரும்ப இந்த ரோட் சைட்ல போய் எடுப்போன்ற மாதிரி கொஞ்சம் காலியா இருக்கிற மாரி நாங்க வந்துட்டு கொஞ்சம் நெறைய தேடி அதுக்கப்புறம் இந்த இடம் இருந்துச்சு. அப்புறம் இங்க போயிட்டு, இங்கேயும் வந்து நெறைய ஃபோட்டோஸ், வீடியோ அப்புறம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பரத் வந்துட்டு கொஞ்சம் டான்ஸ்லாம் வேற இங்க வந்து ஆடியிருப்பாங்க. நம்மளுக்கு டான்ஸ்லாம் வராது. நம்மளுக்கு சும்மா நடக்கிறது, நிக்கிறது. இந்த ஸ்டெப்போட வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த அவுட்ஃபிட்டுமே நான் வந்துட்டு மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 பேருக்குமே. என்னுடைய ஷர்ட்டுமே சரி, அவங்களுடைய ஷர்ட்டுமே. இது பண்ணி ஆக்சுவலா ஒரு 2, 3 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கும். பட் ரொம்ப இயர் ஆயிடுச்சு. இதோட லிங்க்குமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க யாராச்சும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்துட்டு கீழ என்னோட ஐடிய டேக் பண்றேன். மறக்காம நீங்க அங்கேயும் போய் பாருங்க. இந்த மாரி சூப்பர் சூப்பர் டான்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லாருக்கும். போய் பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க இத முடிச்ச கையோடவே வந்துட்டு 4வது அவுட்ஃபிட்க்கு நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். 4வது லொகேஷன் எங்கன்னா, திரும்ப நம்ம திருவான்மியூர் போணும். அந்த டெம்பிள் கிட்ட எடுக்கிற மாதிரி பிளான். அங்க வந்துட்டு அந்த கோவில் கோபுரம், அதுக்கப்புறம் அந்த மாரி வந்துட்டு சின்ன சின்ன லொகேஷன்ல வந்துட்டு எடுக்கலான்ற மாரி ஒரு பிளான். இது வந்துட்டு திருவான்மியூர் கோவிலோட பேக் சைட்ல போய் நாங்க எடுத்துட்டு இருந்தோம். போகும்போது எப்படியும் வெயில் அடிச்சிருமா, அதனால வந்துட்டு எங்க அப்பாவே நான் வந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். அதனால நாங்க வந்துட்டு கார்லயே வந்துட்டு போயிட்டோம். இந்த லொகேஷன் தான் நான் வந்துட்டு சொன்ன இடம். அந்த பேக் சைட்ல இருக்கிறது வந்துட்டு கோவில். இதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மரம்லாம் இருக்கும். அங்கேயுமே நாங்க வந்து நெறையா எடுத்துட்டு இருந்தோம். இதோ இந்த மரத்துக்கிட்ட தான். நாங்க நல்லா எடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு மழையுமே வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ரொம்ப இல்ல. இருந்தாலும் நம்மளால போய் ஃபோட்டோக்கு போஸ் குடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் மழை தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க அங்கேயே எடுத்து முடிச்சுட்டு, ஃபைனலா வந்துட்டு கொஞ்சம் பூலாம் போய் வாங்கிட்டு வந்தோம். அந்த பூ எதுக்குன்னா, நம்மளுக்கு பேக் சைட்ல இந்த பூ மல்லிப்பூ வைக்கிற மாதிரி சீன் அந்த மாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரோஜா பூலாம் எடுத்துட்டு, இப்டி நம்ம மேல தூக்கி போடுவாங்க. அந்த சீன் இதெல்லாம் வந்துட்டு நாங்க அங்க தான் எடுத்தோம். எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலா இப்ப பார்த்துட்டு இருக்க கிளிப்ஸ்லாம் வந்துட்டு, இது வந்து ஒரு ரீல்க்காக நாங்க வந்துட்டு எடுக்க சொல்லியிருந்தோம். ஒரு டயலாக் தான். இந்த ரீலுமே நான் வந்துட்டு இன்ஸ்டால அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, போயிட்டு தாராளமா பார்க்கலாம். புடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வந்துட்டு நானும் வேற கொஞ்சம் ஒரு 2 டயலாக் வேற பேசணுமா, நம்மளுக்கு வந்து டக்குன்னு வேற வரல. எல்லாரும் நம்மளயே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல வரும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நானே என்னோட டயலாக்க கரெக்ட்டா சொல்லி முடிச்சுட்டேன். 2 பேருமே எங்க டயலாக் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப நான் கட்டிருக்க இந்த சாரி வந்து ஆல்ரெடி ஒன் டைம் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஃபங்ஷனுக்காக கட்டியிருந்தேன். இப்ப அகைன் தான் வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஷூட்க்கு நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு கோவிலுக்கான அவுட்ஃபிட்ல இத வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா, நீங்க வந்துட்டு நம்மளுடைய சுகு பொட்டிக்ல டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் போட்டிருந்த ஷர்ட் வந்துட்டு மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் இப்ப கட்டியிருக்க இந்த சாரி, அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு வேர் பண்ணியிருந்த ப்ளூ கலர். இது 2மே வந்து நம்மகிட்ட அவைலபிள்ல தான் இருக்கு. ஸோ யாருக்காவது வேணும்னா மறக்காம நீங்க வந்து டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா நம்ம கார் எடுத்துட்டு போனதுனால அந்த சீன் வந்துட்டு பர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருச்சு. அது வந்து கார்ல தான் அந்த சீன் வந்துட்டு வரும். அதனால நம்ம காரே இருந்ததுனால யூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வர வழியிலேயே நம்ம வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. எப்படியும் 1:30க்கு மேல ஆயிடுச்சு. அப்புறம் பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிய போகுது. அன்னைக்கு நாங்க எடுத்திருந்த பிக் எல்லாமே நான் வந்துட்டு அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல எந்த அவுட்ஃபிட் வந்து எங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா எங்களுடைய ப்ரீ வெட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் மேரேஜ் வீடியோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம்.